ஹாய் கைஸ், கிளாம்பாக்கம் கேசிபிடி பஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கேருந்து ஒரு vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மூஞ்செல்லாம் கொஞ்சம் கலவரமாக இருக்கும், வேர்த்து. காரணம் என்னென்னா ரொம்ப அவசரமாக வர வேண்டியது ஆயிடுச்சுங்க. ஒரு 6:15க்கு சென்னை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பஸ் ஏறினேன், எம்டிசி பஸ் ஏறினேன். அங்கேருந்து இங்கே கிளாம்பாக்கம் வரதுக்கு பார்த்திங்கன்னா சாலிடாக 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. 8:15க்கு தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. செம்ம டிராஃபிக்கு. ஸோ பீக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதாவது ஈவினிங் நைட் டைம் வந்து நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ பீக் டைமில் நீங்கள் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ட்ரெயினில் வந்து வண்டலூர் வந்துட்டு வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸே இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இங்கே கிளாம்பாக்கம் வந்துக்கலாம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி, பஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன், நொந்துட்டேன் அப்படியே. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேர்த்து கலவரமாக இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பஸ் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து நம்ம இன்றைக்கி vlog பண்ண போகிறோம், ட்ராவல் vlog பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பஸ்ஸு. என்னடா நீ ஐபிஎல் மேட்ச்லேருந்து அப்படியே இது வீட்டடிச்சிட்டியா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான லைவரி, அப்படி ஒரு சூப்பரான ஸ்டிக்கரிங் போட்ட சென்னை டு தாராபுரம் ஓடக்கூடிய பஸ் தாங்க. தாரை கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஸ்ஸோடைய ஸ்பெஷல் நேமு. லைவரிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஸ்ஸுன்னு சொன்னேன்னு அந்த ஸ்டிக்கரிங் பார்த்தா தெரிய வரும். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். 9 o'clock நைட்டு 9 o'clock டெய்லி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து கிளம்பும். ஸோ வாங்க போய் அந்த பஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸில் பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ஆகிடுச்சுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து கிளம்புற எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 months ஆகுது. மெயின்டெனன்ஸும் சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் இவன் தாங்க தாரை கொம்பன், இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஸ்பெஷல் டிஎன்எஸ்டிசி வண்டி. கழிச்சு நம்ம ட்ரை பண்ணுற இந்த பஸ்ஸு டிஃப்ரெண்ட் ரூட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்படி ஒரு ரூட்டை வந்து போஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி ஒரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பெரம்பலூர் துறையூர் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் வழியாக போகுது. திருச்சிலாம் போகாது. பெரம்பலூர் துறையூர் வழியாக கரூர் கனெக்ட் பண்ணி கரூர்லேருந்தே தாராபுரம் போகுது. டிஎன்எஸ்டிசி கோவை அரசு போக்குவரத்து கழகம் கோவை தான் இந்த பஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுது. புது BS6 பஸ்ஸுங்க. இந்த ரூட்டில் BS4 பஸ்ஸு ஓடிட்டு இருந்துச்சு. இதே ரூட்டு சென்னையிலேருந்து தாராபுரம். அப்போவே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டிக்கரிங்லாம் கொடுத்து அந்த பஸ்ஸே ஸ்பெஷலாக தான் தெரியும். இப்போ புது BS6 பஸ் எல்லோ கலர் பஸ் வந்தோடனே வரும்போதே ஸ்டிக்கரிங்கோட தான் வந்திருக்கு. ஸ்பெஷல் ஸ்டிக்கரிங்கு, ஃப்ரண்ட்டில் அந்த கலர் லைட்டிங், LED லைட்டிங்கு எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பஸ்ஸுன்னு நான் இதை வச்சு தாங்க சொன்னேன். சென்னை சூப்பர் ரைடர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, லோகோ பார்த்தீங்கன்னா நம்ம CSK டீமோடைய லோகோ தான். பல பேர் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. ஒன்று வந்து இந்த சென்னை சூப்பர் ரைடர் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாரை கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்குது, தாராபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ். ஸோ இப்படி பல பேர் இருக்குது இந்த ஸ்பெஷல் பஸ்ஸுக்கு. சும்மா ஒரு நார்மல் வீக் டே தாங்க, மண்டே கரெக்டாக நான் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் கூட பாருங்களேன், நல்ல க்ரௌடு.
நம்ம டிரைவர் அண்ணன் ஏறிட்டாரு. ஏன்னா கரெக்டாக இருக்குது டைமு. கரெக்டாக 9 மணி ஆகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 9 o'clock கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்து இந்த பஸ்ஸு நைட் பஸ்ஸாக தான் ஆப்ரேட் ஆகும். இந்த ஸ்பெஷல் சர்வீஸ்க்கு வந்து நைட் சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேசிபிடி கிளாம்பாக்கத்துலேருந்து 9 PM டெய்லி நைட்டு ஆப்ரேட் ஆகும். எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும். 5th பிளாட்ஃபார்ம் 5, 6, 7 அந்த பே நம்பர்லேருந்து கிளம்பும். அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேபின் சீட்டே கிடச்சிருச்சுங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு 2 சீட்டு கிடச்சிருச்சு. பெண்கள் தான், பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு லுக்கு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுங்க. இப்போ கண்டக்டரான சீட் வந்து இங்கே இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க கேபின்னு. BS6 தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். BS4 கூட பார்த்தீங்கன்னா நெருக்கின மாதிரி இருக்கும். 2 ரோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டக்டரான சீட் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரோ தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சருக்கு 1 ரோ, கண்டக்டரானாக்கு 1 சீட்டு. அதை தாண்டி ஃபுல்லாக ஸ்பேஸ் தான். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 320 ரூபா வாங்குறாங்க. சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து கரூர் வரைக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரூர் 350 கிலோமீட்டர். துறையூர், பெரம்பலூர் அந்த ரூட்டில் போனால் 350 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ 350 கிலோமீட்டருக்கு 320 ரூபா இந்த டிஎன்எஸ்டிசியில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பரனூர் டோல் தாண்டி டிரைவர் அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த கேபின் லைட்டு, அப்புறம் உள்ள கேங் பாத் லைட்டு அது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நைட் வியூ கிடைக்கிது பாருங்கள். இந்த கேபினோட நைட் வியூ செம்மையாக இருக்குல்ல. போர்டு லைட் மட்டும்தான் எரியுது. அந்த போர்டு லைட் வெளிச்சத்தில் கிடைக்கிற கேபின் வியூ செம்ம சூப்பராக இருக்குது. நடத்துனர் சீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டான லைட்டாக கொடுத்துட்டாங்க. எல்இடி லைட் ஒன்று. ஸோ கண்டக்டரை நான் வந்து ஸ்டேஜ் கணக்கெலாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டை யூஸ் பண்ணாலே போதும். BS6 இன்னொரு அட்வான்டேஜான ஹைலைட்டான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் கம்ஃபர்ட் தாங்க. டிரைவிங் கம்ஃபர்ட்டு. அங்கே கீர் பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே காரில் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வந்து எட்டி போய் தான் கீர் போடணும். மற்ற BS3 பஸ்ஸஸ்ஸு BS4 கூட கொஞ்சம் தள்ளி இருக்கும். பட் BS6 கரெக்டாக கையெட்டுற தூரத்தில் காரில் இருக்கிற மாதிரியே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ டிரைவர்ஸ்க்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
விக்கிரவாண்டி டோல்கேட் கிட்ட ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் லாங்கான ஜேர்னி தான், 350 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பாக விக்கிரவாண்டியில் நிறுத்தியிருக்காங்க. அடுத்து இங்கே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஜாஸ்திலாம் தூங்க மாட்டேன், ஃப்ரெண்டு கேபின் சீட்டே கிடச்சிருக்கு. பட் இப்போ தூங்கிட்டேன். ஆத்தூர் டோல்கேட் தாண்டி கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சேன். ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிறுத்தியிருக்காங்க. இப்போ தான் டிரைவர் அண்ணா கண்டக்டர்னா சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்காக மெயினாக நிறுத்தியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்டாப்பு தான், டோல்கேட் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகுது. சஸ்பென்ஷன்லாம் செம்மையாக இருக்குது, கம்ஃபர்ட்லாம் பக்காங்க. ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 75 தான் போகிறாங்க. 70 தான் அதிகமாக டச் பண்ணுறாங்க. 70 தான் அதிகமாக டச் பண்ணி எப்போயாச்சும் ஒரு வாட்டி 75 மேக்ஸிமம் ரீச் பண்ணுறாங்க. மற்றபடி கம்ஃபர்டபுளாக இப்போ வரைக்கும் ஜர்னி போய்கிட்டு இருக்குது. மார்னிங் பார்க்கலாம் என்ன டைமில் கரூர் நம்ம ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற மெயினான ஸ்டாப்ஸு பெரம்பலூர், அதுக்கப்புறம் வந்து துறையூர், அது எல்லாமே வந்து லைனாக அந்த ரூட்டில் பார்ப்போம். 11:20 டைமு. ஆனால் கூட பார்த்திங்கன்னா சுட சுட கல்ல பரோட்டா போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம நிறுத்தியிருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பர் ரூட் பஸ்ஸு சென்னையிலேருந்து ஆரம்பித்து காட்டுமன்னார்குடிங்க, பன்ருட்டி வடலூர் வழியாக சேத்தியாத்தோப்பு அங்கெல்லாம் போய் காட்டுமன்னார்குடி வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸு. ஃப்ரண்ட்டில் கேபின்லேயே பார்த்திங்கன்னா கண்டக்டர் சீட்டுக்கு முன்னாடி 2 ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் தேவைன்னா. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டு பக்கத்தில் யூஸ்வலாகவே டிஎன்எஸ்டிசியில் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்காது.
காலை வணக்கம்ங்க, இல்லை அதிகாலை வணக்கம்ங்க. கரூர் பேருந்து நிலையம் டைம் வந்து ஒரு 4:20 ஆகுது. கரெக்டாக 4:15க்கு கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அதாவது 7.25 மணி நேரத்தில் கேசிபிடியிலேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட் 7.25 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடுச்சு நம்ம தாரை கொம்பன். ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்ச மாதிரி தாங்க இருக்குது ஜேர்னி. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்ன தான் வந்து அந்த ஸ்மூத்தாக தான் போச்சு. அந்த 70 to 75 தான் மேக்ஸிமம் போனால் கூட கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாப்ஸ்லாம் எதுவுமே வந்து நிறுத்தலை. எல்லாம் மெயினான பஸ் ஸ்டாண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டாப்பு. கிளாம்பாக்கத்தில் ஆரம்பித்து டோல்கேட்ஸ்லாம் பார்க்குறாங்க. டோல்கேட்ஸில் வந்து யாராச்சும் ஏறினா ஏற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக விழுப்புரம், பெரம்பலூர், அதுக்கப்புறம் துறையூர், அதை தாண்டி முசிறி, குளித்தலை, கரூர் வந்தாச்சு. இதை தாண்டி தாராபுரம் வரைக்கும் போகும். தாராபுரம் இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரும். அது ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடும். ஒரு 5:30 5:45க்கெலாம் ரீச் பண்ணிடும். ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸ் இது. ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸு டிஎன்எஸ்டிசியில் தாரை கொம்பன் அப்படிங்கிற ஒரு சென்னை சூப்பர் ரைடர் பஸ்ஸு. தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரூர் தாராபுரத்துக்குலாம் கண்டிப்பாக இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருங்க, இந்த பஸ்ஸு போட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பஸ்ஸை பற்றி என்னென்னா, ரிசர்வேஷன், ஆன்லைன் ரிசர்வேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வரைக்கும் இல்லை, பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக டிஎன்எஸ்டிசி வெப்சைட்லேயே போய் சென்னை டு கரூர் ஆர் சென்னை டு தாராபுரம் போட்டிங்கனாலே 9 o'clock கேசிபிடியில் 9 o'clock கிளம்பக்கூடிய இந்த பஸ் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் கிளம்பலாம். ஸோ
சூப்பரான ஒரு பஸ்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து டிஎன்எஸ்டிசி vlogsஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பர் பஸ்ஸோட ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி சூப்பரான பஸ்ஸஸ், செம்ம டிசைனாக, செம்ம ஸ்டிக்கரிங் இருக்கிற பஸ்ஸஸ், ஸ்பெஷல் ரூட்டில் ஓடுற பஸ்ஸஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒன்றா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டிஎன்எஸ்டிசியில் நிறைய ட்ரை பண்ணுவோம். சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். டடா.